அது எப்படி நீங்க என் மேல நம்பிக்கை வச்சு உங்க சக்தியெல்லாம் தாரவாத்து கொடுக்குறீங்க? அதுவும் நான் நாகமணியை தேடிட்டு இருக்க விஷயம் தெரிஞ்சும். ருத்ரா, நம்பிக்கை எல்லாத்த விடவும் பெருசு. இத்தனைக்கும் நாங்க எதையுமே சரியா விசாரிக்காம ஆரத்தி அது இதுன்னு போயிட்டோம். அதுக்காக நீ ஏன்டா அமிர்தா மேல அப்படி கோவப்பட்டு கத்துன? அத்தை மேல இருந்த கோவத்தை கத்தி மேல காமிச்ச மாதிரி. இவ்ளோ எல்லாம் நடந்தும் நான் உங்களை சும்மா விட்டு வச்சிருக்கேன். இல்லன்னா 2 பேரையும். இல்லனா என்னடி பண்ணுவ நீ? என்ன எங்களே பயமுறுத்தி பாக்குறியா? ராஜி, கொஞ்சம் சும்மாருமா. அர்ஜுன் உன்னை நல்லா பாத்துக்கிறாரா? ஆமாமா, அர்ஜுன் ஒன்னும் சும்மா இல்ல. என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாரு. ஒழுங்கா ஆபீஸ்க்கு கூட போகாம எப்பவும் என் கண்ணு முன்னாடியே இருப்பாரு. எனக்கு ஏதாவது பிடிச்சிருக்குன்னு சொன்னா போதும், அடுத்த நிமிஷம் அது என் கண்ணு முன்னாடி இருக்கும். நான் தரையில கால் வச்சேனா எங்க எனக்கு கால் வலிச்சு நான் வேதனைப்படுவேனோன்னு என்னை தூக்கிக்கிட்டு சுத்துறாரு. அவரு என்ன தன்னோட கண்ணுக்குள்ள வச்சுக்கிட்டு பாத்துக்கிறாரு. அந்த அளவுக்கு பாசமா. நீ சொல்றதெல்லாம் உண்மைதானே? ஆமாமா, இந்த விஷயத்துல யாராவது போய் சொல்லுவாங்களா? 24 மணி நேரமா என்ன சுத்தி சுத்தி வரத பாக்கும்போது அவரு உண்மையிலேயே என்ன அவ்வளவு காதலிக்கிறாரான்னு தோணுது. பொண்டாட்டிக்காக உயிரையே விட்டுருவாருமா அவரு. அப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் 7 ஜென்மத்திலையும் புண்ணியம் பண்ணிருக்கணும். அமிர்தா, உங்க 2 பேருடைய ஜோடி எப்பவும் இதே மாதிரி இருக்கணும்மா. உங்க 2 பேரோட சந்தோஷத்துல யாரு கண்ணும் படக்கூடாது. அம்மா, உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அர்ஜுன் இருக்கார்ல, அம்மா இப்ப உங்களுக்கு திருப்தியா இருக்குல்ல? வெறும் திருப்தி மட்டும் இல்ல அமிர்தா, என் பொண்ணும் மாப்பிள்ளையும் இவ்வளவு சந்தோஷமா இவ்வளவு நிம்மதியா இருக்கிறத கேட்கும்போது என் மனசு அப்படி பொங்கி போச்சுமா. இதெல்லாம் கேட்கும்போது என் காதுக்கு திருவிழா மாதிரி இருக்கு. சரி சரி, நான் சொல்ற கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு உங்க தூக்கத்தை கெடுத்துக்காதீங்க. வாங்க, நேரமாச்சு, படுத்துக்கலாம். அமிர்தா, இன்னைக்கு என்னமோ உன் மடியில படுத்துக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குமா. படுத்துக்குவா. அங்கிங்கு பார்க்காதே, யோசனை வேண்டாமே, உறக்கம் வரும் நேரம் உறங்கு என் தாயே. ஜோ 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 ஜோ.
நல்ல வேளை யாரும் என்ன பார்க்கல. பார்த்தாங்கன்னா என் மரியாதை போயிடும். அதுலயும் அம்மா பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். அமிர்தாவை அவ்வளோலாம் திட்டி சீன் கிரியேட் பண்ணி இப்ப பொண்டாட்டியை பார்க்க ரகசியமா போறியான்னு செம்மையா கிண்டல் பண்ணுவாங்க. யாராவது என்ன பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த இடத்த காலி பண்ணி ஆகணும். அம்மா, என்ன சவாரி எங்கேயோ கிளம்பிட்ட மாதிரி இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, வெளியே நல்ல சில்லுன்னு காத்தடிக்குது இல்ல, அப்படியே நடந்துட்டு வரலான்னு. ஓஹோ, என்னப்பா அர்ஜுன், தென்றல் காத்துல அப்படியே காதல் ராகம் பாடலான்னு கிளம்பிட்டியா? என்ன காதல் ராகம் பாட போறேனா? அவ்வளவு சீன்லாம் இல்ல பிரதர். நான் ஒன்னும் என் பொண்டாட்டி வீட்டுக்கு போலியே. நாங்க யாரும் இப்ப உன்னை பொண்டாட்டி வீட்டுக்கு போறேன்னு சொல்லவே இல்லையே. பாத்தியாமா, நம்ம கேட்காமலே அர்ஜுன் எப்படி தாவாயாலே உளறிட்டான் பாத்தியா? இப்ப என்ன 2 பேரும் என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்க போறீங்களா இல்ல போக விடுறீங்களா? ஓஹோ, யாரும் போக மாட்டேன்னு சொன்ன மாதிரி இருந்தது. இப்போ என்னடா இவ்வளவு அர்ஜென்ட்டா? அர்ஜென்ட்லாம் ஒன்றும் இல்லம்மா. பாவம், அவங்க தனியா போயிருக்காங்க. அவங்க வீட்டுல தப்பா நினைச்சுப்பாங்க நம்ம குடும்பத்தை பத்தி. அவங்க பிறந்த வீட்டுல நம்ம வீட்டு மான மரியாதை போறது நல்லா இருக்காது இல்ல, அதுக்காக தான் நான் போறேன். வேற ஒன்றும் இல்ல. ஆஹா, ஓஹோ, குடும்ப கௌரவத்தை காப்பாத்த நம்ம வீர அர்ஜுனன் எப்படி சுபத்ராவை தேடி ஓடுறான் பாருமா. நான் இப்படிலாம் கேள்விப்பட்டதே இல்ல, அதுவும் எந்த அளவுக்கு அர்ஜென்ட்டா? ஆமாப்பா, நானும் இது வரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்ல, கண்ணால பார்த்ததும் இல்ல. அம்மா, அண்ணா, இப்ப என்ன போக விட போறீங்களா இல்லையா? ஐயோ, நாங்க எதுக்கு பார்த்து எடுக்கணும்? நீ தாராளமா போகலாம். போ 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 போ. அர்ஜுனா, அங்கே சுபத்ரை உனக்காக காத்து கொண்டிருப்பாள் இல்லையா? ஆனா மாமனார் வீட்டுக்கு இந்த ட்ரெஸ்லயே போக போற? டேய், கொஞ்சம் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போடா. நீ இப்படியே போய் அவங்களுக்கு நம்ம வீட்டு உண்மைகள்லாம் தெரியணுமா? வேண்டாப்பா வேண்டாம், முதல்ல ட்ரெஸ் மாத்திட்டு போப்பா. சரி சரி. காசிக்கு போகும் சன்னியாசிவோம் குடும்பம் என்னாகும். நீ யோசி. பாவம் இவன். இதோ பாரு அமிர்தா, அப்பாங்கிறவரு குழந்தைய பத்துக்காம இருந்திருக்கலாம். ஆனா அப்பாங்கிறவரு குழந்தைகளுக்கு 2வது அம்மா மாதிரி. நீயும் சரோஜாவும் ரூம்ல பேசிட்டு இருந்தத நான் கேட்டுட்டு இருந்தேன். அவ சந்தோஷப்படணுங்கிறதுக்காக நீ உன் மனவேதனையெல்லாம் ஒளிச்சு வச்சுக்கிட்டு அவ விரும்புற மாதிரியே பொய் சொல்லிக்கிட்டே போனது இந்த அப்பாவோட மனசுக்கு நல்லா தெரிஞ்சுதுமா. அப்பா. ஆமாமா, நீ எவ்வளவு வேணா பொய் சொல்லலாம், ஆனா உன் கண்கள் காட்டி கொடுத்துருதே. இங்க பாரு, தாய் மனசுக்கு சில மறைமுகமான கஷ்டங்கள் புரியாதுமா. ஆனா அப்படிப்பட்ட கஷ்டங்கள் ஒரு அப்பாவுக்கு நல்லா புரியும். உண்மையை சொல்ல அமிர்தா, உனக்கும் அர்ஜுனுக்கும் நடுவுல என்ன நடக்குது? இந்த அப்பா கிட்ட தயவு செஞ்சு எதையும் மறைக்காத அமிர்தா. அழாதம்மா. அப்பா, நீங்க சொல்றது உண்மைதான். என்னால அர்ஜுன் கூட சேர்ந்து ஒத்து போகவே முடியல. என்னம்மா அது? 2 பேரும் ஆசாசியா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்கன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப என்னடானா நீ இப்படி சொல்றியம்மா? அமிர்தா, உங்க 2 பேருக்குள்ள அப்படி என்னதாம்மா பிரச்சனை? இங்க பாரு, நீ என்கிட்ட எதையும் மறைக்க வேண்டாம். எதுவா இருந்தாலும் நான் முன்னாடி இருந்து எல்லாத்தையும் சரி பண்றேன். சொல்லுமா. ஆமா, நீங்க சொல்றது சரிதான்.
நான் தான் அர்ஜுனை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா எனக்கு அவருக்கும் நடுவுல எதுவுமே சரி வர மாட்டேங்குதுப்பா. இத்தனை நாளா நான் அவரை தள்ளியே வச்சிருந்தேன்ப்பா. அது என்னமோ எனக்கு தெரியலப்பா. என்னால மனுஷங்களோட ஒத்து போகவே முடியலப்பா. அமிர்தா, நீ என்னம்மா பேசுற? மனுஷங்களோட ஒத்து போக முடியலன்னா என்ன அர்த்தம்? ஐயோ கடவுளே, என்ன நான் இப்படி பேசிட்டேன்? கொஞ்சம் கூட யோசிக்காம என்னென்னமோ உளறிட்டேனே. இப்ப என்ன பண்றது? நீதான்ப்பா கடவுளே என்ன காப்பாத்தணும். அத்த, மாமா. மாப்பிள்ளை குரல் மாதிரி கேக்குது, நான் போய் பார்க்கறேன். அட அர்ஜுன், வாப்பா. சரோஜா, சித்தப்பா, சித்தி, அமிர்தா, யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருங்க. அர்ஜுன், ஏன்பா வெளியிலயே நிக்கிற? உள்ள வாப்பா. உன்னை பார்த்த சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல பார். வா, உள்ள வா. வாப்பா அர்ஜுன், வா. நில்லுங்க நில்லுங்க. என்ன அர்ஜுன் இது? அமிர்தாவை டிராப் பண்றதுக்கு வீட்டு வாசல் வரைக்கும் வந்தவரு உள்ள வந்து ஒரு ஹலோ சொல்லிட்டு போக முடியலையா? என்ன? பொண்டாட்டிய பிறந்த வீட்டு வாசல்ல விட்டுட்டு போனா போதுமா? இங்க அத்தை மாமா இருப்பாங்க, உள்ள வந்து அவங்களையும் விசாரிக்கணும்ல. சரோஜா, நம்ம அர்ஜுனுக்கு பொண்டாட்டி ஒருத்தி பக்கத்துல இருந்தா போதும், நம்ம யாரும் தெரிய மாட்டோம். இல்லையா அர்ஜுன்? சேச்சே, அப்படிலாம் இல்ல. ஆபீஸ்ல இருந்து ஒரு அர்ஜென்ட் கால் வந்துச்சு, அதனால தான் அப்படியே கிளம்பி போயிட்டேன். ஓ, அது சரி அர்ஜுன், நீ ஒரு ரவுண்டு இளைச்ச மாதிரி தெரியறிய. என்னாச்சு? எங்க அமிர்தா உனக்கு சரியா சமைச்சு போடுறதே இல்லையா? பாவம், அவளுக்கு என்ன சமைக்க வரும்? என்ன இருந்தாலும் அவ. சித்தப்பா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல அர்ஜுன். என்ன இருந்தாலும் அவ உன்னோட செல்ல பொண்டாட்டி இல்லையா? அவளை சமையல் கட்டுக்குள்ள போக விடுவியோ இல்லையோன்னு நான் சொல்ல வந்தேன்ப்பா. சமையல் கட்டின உடனே ஞாபகம் வருது பாருங்க. என் வயித்துல பசி கிள்ளுதுங்க. நான் வந்ததுல இருந்து நிக்க வச்சு பேசிக்கிட்டே இருக்கீங்க. அத்தை கையில சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? அத்தை, என்ன ஸ்பெஷல் செஞ்சிருக்கீங்க? வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். நாங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சுப்பா. இன்னைக்கு நீங்க வருவீங்கன்னு அவரைக்காய் குழம்பு பண்ணிருந்தேன். ஆனா நீங்க வரலன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டேன். இப்ப சந்தோஷமா இருக்கு. அமிர்தா, அர்ஜுனுக்கு சாப்பாடு பரிமாறுமா? ஆமாமா, அர்ஜுன் சாப்பிட வரலன்னு அவரைக்காய் குழம்பு கூட ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அதான் இப்ப வந்துட்டேன்ல, சமாதானப்படுத்திடுவேன். சரி மாப்பிள்ள, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பேசிக்கிட்டே நிதானமா சாப்பிடுங்க. நாங்க போய் தூங்குறோம், காலையில பேசிக்கலாம். பாட்டிமா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் என்ன யோசனைன்னு கேள்வி வேற கேக்குறியா? இப்ப என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சா? அர்ஜுன் அமிர்தா விஷயத்துல ஹேமா நீங்கெல்லாம் நினைச்ச மாதிரி ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் சொல்லு? ஓ, அந்த விஷயமா? விடுங்க பாட்டிமா, இப்பதான் எதுவும் ஆகலல்ல. இது வரைக்கும் எதுவும் ஆகல. சரி,
ஆனா இனிமே ஆகாதுங்கிறதுக்கு என்ன கேரண்டி? ஏன் பாட்டிமா, புருஷன் பொண்டாட்டின்னும் போது அவ கர்ப்பம் ஆவறதும் குழந்தை பெத்துக்கிறதும் சகஜம் தானே. அதுக்கு எதுக்கு இந்த அளவுக்கு டென்ஷன்? மயூரி, பைத்திய மாதிரி பேசாத. உனக்கு மூளை ஒழுங்காதான் இருக்கா? ஏன் மயூரி, அது எப்படி ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு மாதிரி உன்னால பேச முடியுது? நிலைமை எவ்வளவு சீரியஸா ஆயிருக்குன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியல? நான் இங்க மண்டையை உடைச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த கவலை உனக்கு கொஞ்சம் கூட இல்ல. பைத்தியம், உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஒரு சில நேரங்கள்ல உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. எல்லாம் என் விதி, தலை எழுத்து. பாட்டிமா, நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. எனக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நல்லாவே தெரியும். அர்ஜுனுக்கும் அமிர்தாக்கும் நடுவுல இருக்கிற சுவர் என்னங்கிறத எனக்கு தெரியாது. ஆனா அர்ஜுனுக்கும் அமிர்தாக்கும் நடுவுல அவங்கள சேர விடாம ஏதோ ஒரு பெரிய சுவர் இருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். எந்த காரணத்துக்காக அந்த அமிர்தா அர்ஜுனை தள்ளி வச்சிருக்கான்னு நான் கண்டுபிடிச்சே தீருவேன். இனி எந்த காரணத்துக்காகவும் அவங்க 2 பேருக்கும் நடுவுல காதல் மலர்றதுக்கு இந்த மயூரி வாய்ப்பை கொடுக்கவே மாட்டேன். யூ டோன்ட் வரி பாட்டிமா. இவ்வளோ தூரம் கிளம்பி வந்தாச்சாமா? சும்மா எவ்வளோ நேரம் தான் இப்படியே பூம படத்தில் உட்கார மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறது? நானே சாரி கேட்டுருவா. நான் அன்னைக்கு எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில இருந்தேன். என் நிலைமைய என்னால உங்களுக்கு சொல்லி புரிய வச்சிருக்க முடியாது. அதனால்தான் என்னால உங்களுக்கு உதவ முடியல. வேற எந்த கெட்ட எண்ணமும் எனக்கு கிடையாது. எல்லாம் தப்பு என்னோடதுன்னே சொல்லிடுறேன். ஐயோ கடவுளே, நான் எதுக்கு சாரி கேட்கணும்? இத்தனைக்கும் தப்பு பண்ணது இவங்க தானே. என்ன இருந்தாலும் நான் ஒரு ஆம்பளை. முதல்ல அவங்களே சாரி கேட்கட்டும். அது வரைக்கும் நான் அமைதியாவே இருக்கேன். ஆமா, நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? நான் ஒன்னும் வேணும்னு தப்பு பண்ணலையே. என்னால முடிஞ்சா நான் கண்டிப்பா அவருக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன். நான் எதுவும் பேச மாட்டேன். அவருக்கு வேணும்னா அவரே வந்து பேசட்டும். ச்சே, பாவம். நான் எதுக்கு இப்ப இந்த மாதிரிலாம் யோசிக்கிறேன்? அமிர்தா ஏற்கனவே பயந்த சுபாவம் உள்ளவங்க. யாரா இருந்தாலும் அவ்வளோ பெரிய பறவையை பார்த்து கை கால் நடுங்கிருக்கும். அவங்களுக்கும் அப்படி ஆயிதான் அப்படியே அதிர்ந்து போய் நின்றுட்டாங்க. நான் சாரி கேட்கறது தான் சரி. அன்னைக்கு ஒருவேளை அவர் என்னோட இடத்துல இருந்திருந்தா தான் உயிரை கொடுத்தாவது என்னை காப்பாத்திருப்பாரு. நானும் அந்த மாதிரி பண்ணணும்னு அவர் எதிர்பார்த்திருக்கலாம் இல்லையா? நான் அவரோட காதலுக்கு மரியாதை கொடுக்கலன்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா? பேசாம நானே மன்னிப்பு கேட்டுறேன். அதுதான் கரெக்ட். இல்ல, வேண்டாம் வேண்டாம். நான் சும்மாவே இருக்கேன். அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறேன். இல்ல, நான் சும்மாவே இருக்கேன். ஒருவேளை நான் இப்ப போய் பேசி அவர் திடீர்னு எழுந்து போயிட்டாருன்னா என்ன ஆகும்? எனக்கு தானே அவமானம். இல்ல அர்ஜுன், நீ செய்யறது பெரிய தப்பு. ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளோலாம் ஓவர் ஆக்டிங் பண்ணக்கூடாது. சாரி கேட்டா நீ இன்னும் குறைஞ்சிட மாட்டே அர்ஜுன். நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சாரி கேட்டுடு. இதை விட ஒரு நல்ல சான்ஸ் உனக்கு கிடைக்காது. இல்ல, நான் தானே தப்பு பண்ணியிருக்கேன். இப்படியே விட்டுட்டா அர்ஜுன் என்னை விட்டு விலகி போயிடுவாரு.
இல்ல இப்படி நடக்க கூடாது. நான் செஞ்ச தப்புக்கு நானே மன்னிப்பு கேட்டுறேன்.